Hello friends, welcome to Divish Academy. நான் உங்கள் Anitharaj. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாஸ்மின் ஃப்ளவரை எப்படி நெருக்கமாக கட்டணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பொண்ணுங்க வந்து பூவை விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. அதுலேயும் மல்லிப்பூனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி நெருக்கமாக கட்டுறது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பூ எடுத்திருக்கேன். இது விரிஞ்சிருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் கட்டுறப்போ ரொம்ப நெருக்கமாகவே கட்ட முடியும். பொதுவாகவே பூ வந்து மொட்டாக இருக்கிறப்போ ரொம்ப அழகாக நீட்டாக கட்ட முடியும், ஆனால் விரிஞ்சிருந்தால் கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த இடத்துலையும் நெருக்கமாக கட்ட முடியும். ஸோ கீழே இந்த மாதிரி பூவை வச்சுட்டு கீழே ஒரு ட்விஸ்ட் பண்ணி மேலே ஒரு நாட் போடுங்க. நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டு பிடிச்சிருக்கோம் பாருங்கள் சின்னதாக, அந்த த்ரெட்டை கூட ரைட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டோடு சேர்த்து ஒரு டை வேணால் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு மட்டும் பிரிந்து வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், கீழே ஒரு சுற்றி கையில் நாட் மாதிரி எடுப்போம் இல்லையா, வலது கையில் 2 விரல் வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்தோன்னா நமக்கு நாட் விழுந்துடும். ஸோ அதை வந்து ஒரு கண்ணி மாதிரி போட்டு நம்ம இழுத்துக்கலாம். இப்போ இதில் எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ, இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வைக்க முடியும். பிச்சி பூ மாதிரி இருக்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம 2 பூ இல்லை 3 பூ கூட நம்ம எடுத்துக்கலாம். மேலே ஒன்று வச்சுட்டேன், கீழே ஒன்று வைக்க போகிறேன். காம்பு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், வச்சுட்டு நான் லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன். என்னோடய பெருவிரல் வச்சு ரொட்டேட் பண்ணுறப்பவே அது ரொம்ப நெருக்கமாக போயிடும். அப்புறம் இடது கையில் இருக்க விரல் வச்சு முன்னாடி இருக்க உள்ள பூவை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வலது கையில் இருக்க நம்ம புது த்ரெட்டு வந்து நம்ம போட போகிறோம் இல்லையா லாஸ்ட் ஒன்றுக்கு, அதை ஈஸியாகவே போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம நெருக்கமாக லைட்டாக நம்ம பெருவிரல் வச்சு தள்ளினாலே போதும், அது ரொம்ப பக்கமாகவே போயிடும். இப்போ பாருங்கள் நான் எப்படி போடுறேன் அப்படின்றது. நம்ம விரல் வச்சு தள்ளினாலே போதும், அந்த பூ வந்து கொஞ்சம் நெருக்கமாக போக ஆரம்பிச்சிடும். முடிகிற வரைக்கும் நம்ம விடவே வேண்டாம். கையில் அப்படியே நெருக்கமாக பிடிச்சிக்கிட்டிங்கனாலே போதும், ரொம்ப நீட்டாக வந்து பூ நெருக்கமாக கட்ட முடியும். பூ வந்து எந்த அளவுக்கு அடர்த்தியாக நெருக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி நந்தியாவட்டம் ஃப்ளவர் வச்சு ரவுண்ட் வேணி, ஃப்ளாட் வேணி எல்லாம் பண்ணுறத நம்ம பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவு லென்த் வச்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரோசஸ் வந்து வைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் பக்காவாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பட்டு சாரீ மாதிரி வியர் பண்ணி போகிறோம் பார்ட்டிஸ்க்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கலர் சாரீக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரோசஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ அங்கங்கே ஒரு பூ வைக்கிற பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளெயினாக இருக்கிற நெருக்கமாக கட்டின பூவையும் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கட்டுறதையும் பார்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நெருக்கமாக வருது அப்படின்னு. ரொம்ப ஈஸி தான், யாராக இருந்தாலும் கட்ட முடியும். நம்ம விரல் வச்சு பிடிக்கிறதுல தான் இருக்குது. 2 பூவையும் வச்சுட்டு கீழே ஒரு சுற்றிட்டு இப்போ நம்ம விரலை வச்சு நகட்டிட்டோன்னா ரொம்ப நெருக்கமாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். அந்த நாட் கூட எப்படி எடுக்கணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எவ்வளோ அளவு நெருக்கமாக இருக்குன்னு பாருங்கள் பூ. இது இன்னும் நல்லா விரிஞ்சிருச்சுன்னா அந்த காம்பே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப பிரைட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படி போட்டுகிட்டே இருக்கிறேன்றதை மட்டும் பாருங்கள். நீங்கள் இதே மெத்தடை எந்த பூக்கு வேணாலும் வச்சு நீங்கள் கட்டலாம், ஈஸியாகவே வரும். ஏன்னா இருக்கிறதுலையே மல்லிகை பூவுக்கு மட்டும்தான் காம்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எப்படி நாட் போடணுன்றதையும் இதில் ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக அப்படி பிடிச்சிட்டு ஒரு சுற்றி உள்ளேருந்து வெளியே எடுத்தோன்னா நமக்கு நாட் மாதிரி வந்துடும். ஸோ அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக கட்டிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனலில் எல்லாமே வரும். வீட்டில் இருந்து செய்யக்கூடிய வேலைவாய்ப்புகள் பற்றியும் இருக்குது. ஸோ அதோட டுட்டோரியல் ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நம்மளோட ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக நெருக்கமாக வருதுன்னு. இப்போ நான் முடித்தது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள்,
இதில் வந்து நான் 2 இடத்துல வந்து ஒரு பிங்க் கலர் ஆர்டிஃபிஷியல் ரோஸ் வச்சுருக்கேன். கீழே வந்து எதுவுமே வைக்காமையும் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக 10 ருபீஸ் பேக்கெட் தான். அதுவே இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கட்டி